சின்னதா ம் என்னாச்சுங்க சின்னதா? என்னமோ பெரிய கோட்டையை பிடிக்கிற மாதிரி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதையே பிடிக்க முடியலையாமா, இதுல நான் எங்க போய் கோட்டையை பிடிக்கிறது? சும்மா வயிற்றுல கிளம்பிட்டு. உங்களுக்கு எப்பவும் அதே நினைப்பு தானா? வேற எதுவும் இல்லையா? ஏன் இல்ல? அதெல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. அத சொன்னா நீ தான் திட்டுவ. சொல்லுங்க சின்னதா. அது நாம போட்ட போர்ல அவன் இப்ப ஏதோ பெரிய போருக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கான். ஆனா இந்த ரம்யா இருக்காளே, ரம்யா, அவ சாதாரணமான ஆள் கிடையாது. பயங்கரத்திலயும் பயங்கரம், படு பயங்கரம். நாம எவ்வளவுதான் ரூமை பக்காவா டெக்கரேட் பண்ணியிருந்தாலும், சரவண என்னதான் ட்ரை பண்ணாலும், ரம்யா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சரவணன் கிட்ட எஸ்கேப் ஆயிடுவா. என் மனசுலதான் படுது. என்னங்க சின்னதா, எதுக்கு இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? ஏ, நடக்க போறத சொன்னா அது அபசகுணமா? இது நல்ல போங்கா இருக்கே. ஏய், சும்மா சும்மா முறைக்காதே புலி மூட்டை. சரவண ரூம்க்கு அனாவசியமா செலவு பண்ணிட்டேனேன்னு சொல்லி மனசுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அந்த ரூம்க்கு பண்ண செலவை இந்த ரூம்க்கு பண்ணிருந்தா இந்நேரம் எப்படி எல்லாம் இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? எப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்கும். நான் வேணா சாம்பிள் காட்டுமா? இங்க வா, இங்க வா, இங்க வா, சொல்றேன் வா. சின்னதா, நேரம் காலம் தெரியாம சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன என்ன நேரம்? அங்க நடக்க வேண்டியது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு என் மனசு அடியா அடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னடானா இந்த ரணகலத்திலயும் ஒரு கிளுகிளுப்பு கேக்குதுல்ல? நான் சொன்னா அபசகுணமா பேசாதீங்கங்கிற, ஆனா இப்ப நீ அதையே வேற மாதிரி சொன்னா அது மட்டும் தப்பில்லைன்னு சொல்லுவேன், அப்படிதானே? நான் ஒன்னும் உங்களை மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லலையே. ஏதாவது நடக்கும் தானே சொல்றேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது சரி. சரி, நாம எதுக்கு விடிய விடிய சந்தேகப்பட்டுட்டே இருக்கணும்? நாம ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? அப்படியே நாம ரெண்டு பேரும் காத்து வாங்க போற மாதிரி ரம்யா ரூம் கிட்ட போய் அங்க நம்ம நோட்டை விட்டு பாத்துட்டு வந்துருவோமா? எதுக்குன்னு சின்னதா? அங்க எதுவும் கலாட்டா நடக்கலன்னா இங்க வந்து நாம ஆக வேண்டிய வேலை ஏதாவது இருந்தா பாக்கலாம்ல. அத தூங்குறத சொன்னமா தாயே. வாமா போலாம், வா. வா, இது வேற. இருங்க, வர வர வர. நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ, ஹெல்ப் ஹெல்ப். ஐயோ. சரிங்க தம்பி, நாங்க போய் எங்க ரூம்ல படுக்கிறோம். சரிங்கம்மா. நிலா, போலாமா? போலாம் பாட்டி. குட் நைட் அங்கிள். குட் நைட் நிலா. குட் நைட் பாட்டி. குட் நைட் நிலா குட்டி. குட் நைட் கவின். குட் நைட் குட் நைட். ஏண்டா கவின், அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்னடா? நீங்க ஜோக்கா சொல்றீங்க சிரிக்கிறதுக்கு. அவ குட் நைட் தானே சொன்னா, அதுக்கு எதுக்கு சிரிச்சுட்டே சொல்லணும்? உங்கள்கிட்ட பேசி எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் பாடுங்க. சரிங்க தம்பி. காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப். யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. யாருமே இல்லையா? ஹெல்ப். யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. வாங்கம்மா, போலாம், வாங்கம்மா. டேய் இருடா, அந்த பொண்ணு ஏதோ ஹெல்ப் ஹெல்ப் யாராவது வாங்கன்னு கத்திட்டு இருக்கு. நீ போய் என்னன்னு பாத்துட்டு வாடா, போ. என்னம்மா நீங்க? தம்பி இருங்க, நானும் வரேன். என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? என்னன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. ஐயோ தம்பி, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். போங்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ தம்பி. தம்பி, என்ன தம்பி சைலண்டா நிக்கிறீங்க? கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். என்ன மேடம், இவன் தானா மயங்கி விழுந்தானா இல்ல நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஹலோ,
என்ன கேக்குறீங்க நீங்க? ஏங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? ஆள் கீழே விழுந்து கிடக்கிற பொசிஷனை பார்த்தா சரியில்லையே, அதனாலதான் கேட்டேன். இங்க பாருங்க, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா வெளியில போங்க. பழச மனசுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம ராங்கா கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிரும். மேடம், இந்த மாதிரி சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஹெல்ப் பண்ணணும்னா அப்படியே கண்ணை மூடிட்டு சும்மா எல்லாம் பண்ணிட முடியாது. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் பண்ண முடியும். நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா யாரு பதில் சொல்றது மேம்? உங்க ஹெல்ப்பே வேண்டாம், வெளியில போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா இப்படி பேசுற? நீ ஹெல்ப்னு கத்துறதுனால தானே நாங்க ஓடி வந்தோம். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் சும்மா இரு. தம்பி, இப்ப பிரச்சனைய பத்தி எதுவும் நினைக்க வேணாம். அவருக்கு என்ன ஏதுன்னு பாருங்களேன். ஏதாவது முடியலன்னா நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம். பாருங்க தம்பி. வேண்டாம்மா, அதான் மேடமே ஆர்டர் போட்டாங்களே, அவங்களே அவங்க அடிமை புருஷனை பார்த்துப்பாங்க. நீங்க வாங்க போகலாம். தம்பி, என்ன தம்பி, அவரை கொஞ்சம் பாருங்களேன். அவங்க பார்த்துப்பாங்கம்மா, நீங்க வாங்க வாங்க. நான் சொல்ற மாதிரி என்னாச்சு? பெரியத்த ரூம் வாசல்ல கூட்டமா இருக்கு. வா புளி முட்டை, போய் என்னன்னு பார்க்கலாம். என்னாச்சு? என்னங்க? வாங்க வாங்க. அந்த மேடத்தோட ஹஸ்பண்ட் மயங்கி விழுந்துட்டாரு. சரி, என்னன்னு பார்க்கலான்னு போனா அவங்க ஓவரா பேசிட்டு இருக்காங்க. சின்னதா, சீக்கிரம் போங்க. போங்க போங்க, நீங்களாவது போய் எழுப்பி விடுங்க. சரவணன், சரவணன் எந்திரிங்க. அண்ணே, பெரியதா, என்னாச்சு? அண்ணே, பெரியதா, எந்திரிண்ணே. எந்திரிங்க. என்ன பாருங்க அண்ணே. எந்திரிங்க பெரியதா. அண்ணே, அண்ணே, பெரியதா, என்னாச்சு? சரவணன், அண்ணே, பெரியதா, அண்ணே, எந்திரிண்ணே. சரவணன், எந்திரிங்க. பெரியதா, எந்திரிங்க. பெரியதா, ஏய் ரம்யா, என் அண்ணன் என்னடி பண்ண? என்ன பண்ண? ஒழுங்கா சொல்லு. நான் ஒண்ணும் பண்ணல. ரெசார்ட்ல குடிச்ச பாலை குடிச்சிட்டு திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாரு, நடிக்காத. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. என் அண்ணனுக்கு என்ன கொடுத்த? இப்படி சொல்லன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, இதுக்கு மேல சின்னதா, பேசின வேண்டாம். பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. பெரியதா, நம்ம இப்ப ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ஆகணும். தூக்குங்க. அண்ணே. பெரியதா, ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? தூக்கு. குத்த வச்சு உட்காந்து பாத்துட்டு இருக்க. பெரியதா.